Hi friends, பராசக்தி மூவி ரிவ்யூ. சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, ரவிமோகன் நடிச்சு சுதவங்கரோட டைரக்ஷனில் வந்த படம் தான் பராசக்தி. இது பீரியாடிக் ட்ராமா. ஸோ 1960s அந்த டைம்லைனில் நம்ம இந்தியாவில் ஹிந்தி மஸ்ட்டாக கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே ஹிந்தி ஹிந்தி மஸ்ட்னு கொண்டு வந்த டைமில் ஸோ நம்ம தமிழ் மக்களும் சரி மிச்ச மக்களும் சரி அவங்க தாய்மொழியை காப்பாற்ற பண்ண புரட்சி அந்த அதை பேஸ் பண்ண ஒரு படம் தான். படத்தில் மெயின் பாசிட்டிவ் வந்து இன்ட்ரோ கிளைமேக்ஸ். ஒரு படத்துக்கு அதான் முக்கியம். அது மூணு முக்கியம். அந்த மூணுமே ப்ராப்பராக ஒர்க்காக இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் புரட்சி சீன்ஸாக இருக்கட்டும், இந்த எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே ஒர்க்காக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திக் 25th ஃபிலிம் அவர் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆக்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து சிவகார்த்திகான ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ரவிமோகன் ஆண்டகனிஸ்ட் அவர் ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலாக ஃபைட் பண்ணியோ இல்லை கிரவுண்டில் இறங்கி ஃபைட் பண்ணலாம் அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் டைலாக்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே வில்லனிசம் காட்டியிருக்காரு. அண்ட் பிஜிஎம் வைஸும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீலீலா தமிழ் டெபியூ பியூட்டிஃபுல்லான டெபியூட்டாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து சும்மா ஒரு வந்துட்டு போகிற ஹீரோயின் மாதிரி இல்லாமல் படம் ஃபுல்லாக அந்த புரட்சி முழுக்க அவங்களும் ஒரு பாட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்ரீலீலா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து டிரெக்ஷனுக்கு வைஸ் சுதாகங்கர மேம்க்கு அப்ரிஷியேட் பண்ணியாகணும். பிகாஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஸ்கோப்பை கொடுத்து சும்மா யாருமே வந்து இந்த லீடில் மெயின் ஆக்டர்ஸில் வந்து யாருமே ஒரு பாசிங் கிளவுல இல்லாமல் எல்லாரும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சுதாகங்கர மேம் பாராட்டுகள். ஆனால் பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வில் டெஃபினெட்லி டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். சில ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. ரொமான்டிக் சைடில் ஜஸ்டிஃபை ஆனாலும் அந்த புரட்சி ஸ்டார்டிங்லேயே காட்டின அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு வந்து அந்த புரட்சி வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபையாகவும் இல்லை, அது வந்து ஸ்லோவாகவும் இருக்குது. இது எல்லாருக்குமான படம் இல்லை. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம தமிழ் மொழிக்காகவும் நம்ம தாய்மொழிக்காகவும் எல்லாருமே அவங்க தாய்மொழியை காப்பாற்ற எந்த அளவுக்கு மொழி சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி மொழி தாய்மொழியை வென்று தந்தவங்களுக்கு நினைவூட்டுற வகையில் ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் இது. அண்ட் பெஸ்ட் ஆஃப் த சுதாகங்கராவா பெஸ்ட் சிவகார்த்திகேயன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை தான். பட் ஒரு டெஃபரெண்ட்டாக வந்து நம்ம வரலாற்றில் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஒன் டைம் டெஃபரெண்ட்டாக பார்க்கலாம் படத்தை. பட் வந்து ஃபேமிலியோட சார் போய் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிசப்பாயிண்டாக இருக்கும். பிகாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூ ஹேவ் டு சிட் அண்ட் வாட்ச். ஸோ இதுதான் பராசக்தி ரிவ்யூ. தேங்க்யூ.